கொள்கையை நீங்க கைவிட்டுட்டீங்க. அன்னைக்கு தான் சொன்னார் தந்தை பெரியார், கண்ணீர் உங்களை என்ன சொன்னாரு? தமிழின தலைவர் நான் கலைஞர் சொன்னாரு இல்ல, அறிஞர் அண்ணான்னு சொன்னாரா? கண்ணீர் துளி பயணங்க அப்படின்னா கண்ணீர் துளி பசங்க. ஏன் கண்ணீர் துளியோட பிரிஞ்சு போறேன்னு சொன்னானோ அதனால கண்ணீர் துளி பசங்க. இவர்கள் என்ன நம்ம கூத்தாடி சொல்றோம், இவர்களை என்ன சொன்னார்னா கலைஞர் அண்ணா தந்தை பெரியார் அண்ணாவையும் கலைஞரும் அரசியலில் கூத்தாடிகள் இவர்கள். குரல் முரசு குரல் மலர் பத்திரிகையில் வந்திருக்கு, அவர் பேசுனதை எழுதி கையெழுத்து போட்டிருக்கார். அரசியலில் இவர்கள் கூத்தாடிகள். இவர்கள் அந்த நாட்டு மக்களை ஏமாற்ற அழகான வார்த்தைகளை மாயாஜால வார்த்தைகள் அடுக்குமொழி பேசுவார்கள், நம்பாதீர்கள். இவர்கள் ஓட்டுக்காக எதை வேண்டும் என்றாலும் பேசுவார்கள். இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு சொன்னார் தந்தை பெரியார், பணமும் கொடுப்பார்கள். பணத்துக்கு நீ ஓட்டு போடனா அவன் வீட்டில் இருக்க பொண்ணையும் கூட்டியும் கொடுப்பான். இதை நான் தந்தை பெரியார் சொன்னார். இது தந்தை பெரியார் சொன்னார். அன்னைக்கு உங்களை பத்திரிகை சர்டிஃபிகேட்டு தந்தை பெரியார் சர்டிஃபிகேட்டு இன்னும் பத்திரிகையில் இருக்கு. பெரியாரை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா யாருக்கு தகுதி இருக்கு? தமிழ் எங்க ஐயாவுக்கு தகுதி இல்லை, யாருக்கு தகுதி இருக்கு? இன்றைக்கு பெரியாரின் மறு உருவமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்போர் எங்கள் ஐயா அவர்கள். கலைஞர்கள் நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி நிச்சயம், 2 படி அரிசி லட்சியம் சொன்னீங்க. அந்த தேர்தல் முடிஞ்சு அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தவொன்னு என்ன கேட்டாங்க காங்கிரஸ்காரங்க? அண்ணாதுரை அண்ணாச்சி படி அரிசி என்னாச்சு கேட்டாங்க. எங்க படி அரிசி போடல? அண்ணாதுரை அண்ணாச்சி படி அரிசி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கல்ல. ஆனா 1967 ஆட்சிக்கு வந்துட்டு 2007 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கலைஞர் கருணாநிதி போட்டார்னா 5 முறை முதலமைச்சராக இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் 1 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்க முடியாத பிச்சைக்காரனாக தான் இருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி நிரூபிச்சிருக்காரா இல்லையா? உன்னுடைய ஆட்சியோட வளர்ச்சி இதுதான், மக்களுடைய வளர்ச்சி. இதே போதுமே. அப்புறம் இன்னொன்று, இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எதிரானவர் என்று ஒரு சிந்தனையை தூண்டுறீங்களே. தமிழகத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு சவாலாக நான் சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணது யாரு? காங்கிரஸ்ல தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை முன்னிலைப்படுத்துறீங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிலைப்படுத்தி பண்ணிருக்கீங்களா? அதிமுக செஞ்சிருக்கீங்களா? அந்த மக்களுடைய விடுதலைக்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? அம்பேத்கரை பத்தி பேசிருக்கீங்களா? அம்பேத்கரையே தீண்டத்தகாத தலைவராக ஒதுக்கி வச்சவங்க தானே நீங்க. என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எங்களுடைய இனமான கால மருத்துவர்கள் குரல் கொடுத்தாரோ அதன் பிறகுதான் இன்னைக்கு நீங்க பேச ஆரம்பிச்சு. தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழகத்தில், வேற எந்த கட்சியும் இல்லை என்பதை ஆதாரத்தோடு சொல்ல முடியும். நீங்க நேரா பேச முடியுமா? சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? வெண்மணி கிராமத்தில் என்ன நடந்தது? காரணம் கூலி உயர்வு கேட்டதாக அந்த பண்ணையார் ஓட விட்டு அடிச்சு ஒரு கூடுசில வச்சு கொளுத்தணும். என்ன சொன்னா? கூலி உயர்வு கேட்டானத்தான் குண்டடிப்பட்டு செத்தானத்தான் போராடினார்களே பொதுநிலை கட்சி தலைவர்கள். தாப்பாண்டியனுக்கு வாழ்க்கையே பேசுறாரு நம்மளை ஒரு சாதி வெறியர்களாக. அதே அண்ணாதுரை முதலமைச்சராக வந்த பிறகு அந்த பண்ணையார் விடுதலை செய்கிறார். அந்த வழக்கிலிருந்து எப்படி விடுதலையானார்? ஏன் அன்றைக்கு பொதுநிலை கட்சிக்காரர்கள் குரல் கொடுக்கிற? அப்ப நீ போறது நாடகம். கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்ன? உள்ளூர் தமிழ பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்துட்டு இருப்பான்.